Hello everyone. இன்னைக்கான டாபிக் which affects the quality of your life. ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 9 of Wands. எஸ், எனர்ஜி. உங்களோட லைஃப்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களை மீறி நடந்ததுக்கான காரணங்கள் உங்களோட எனர்ஜி. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சோகமாயிடுறீங்க ஃபார் நோ குட் ரீசன். எதுவுமே நடந்திருக்காது, ஆனால் நீங்கள் சோகமாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களை சேரப் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து தூக்கி விடுறதுக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களை ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுறதுக்கு, இல்லைன்னா நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஹாப்பி ஆகிறதுக்கு யாருமே இல்லை. அந்த ஒரு ட்ரூ பர்சன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிறப்போ நிறைய கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நிறைய நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருந்திருப்பீங்க, கரெக்டா? ஸோ அப்போ உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை கூட்டிகிட்டு தான் போவாங்க. நீங்கள் தான் மெயின் லீட் ஆஃப் த குரூப்னே நான் சொல்லுவேன். அப்படி இருந்த உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலே மாற்றிருச்சு. அவ்வளோ சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருந்த பர்சன் ஒரு இன்விசிபிளாக நீங்கள் மாறியிருப்பீங்க. ஏன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் கைக்கு வந்திருக்கும். அதில் அந்த மொமெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒன்று மட்டுமே பட்டுட்டு இருப்பீங்க. ஹாப்பினஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சில பேர் இருப்பீங்க. ஏன்னா மைண்ட் ஃபுல்லாமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நோக்கி தான் இருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலியில் நடக்கிற எமோஷன்ஸ் சுற்றி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் படிக்கிற காலத்தில் இருந்தாங்களோ, நீங்கள் ஸ்டடீஸை முடிச்சுட்டு லைஃபோட ரியாலிட்டிக்கு வர்றப்போ அவ்வளோ நெகட்டிவ் பர்சன்ஸ் உங்களை சுற்றி இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து மைண்ட் அவ்வளோ பிளாக்கேஜஸாக இருக்கும், ஓகேங்களா? பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி நீங்கள் வந்திருப்பீங்க. அத்தனை கஷ்டத்துலையுமே யாருமே உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. எல்லாமே நீங்கள் தனியாக நின்று போராடி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்திருப்பீங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்கிறதே காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டை கூட உங்களால் செரிஷ் பண்ணவே முடியல. பிகாஸ் உங்கள் எனர்ஜி ட்ரெயின்ட் ஆயிடுச்சு. எப்படா இந்த ஒரு ட்ராப்லேருந்து வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில பேர் உங்களுக்காக வாழ்கிறீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேமிலி ஹாப்பினஸ், ஃபேமிலியோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுல தான் 24 hours நீங்கள் உழைச்சிட்ருப்பீங்க. மைண்ட் ஃபுல்லாக இருக்குமே தவிர உங்களோட ஆசைகள், உங்களுக்கான டைமிங், உங்களோட மென்டல் ஹெல்த் அதை பற்றி யோசிக்க கூட உங்களுக்கு டைம் இல்லை. அப்போ எப்படி உங்களோட லைஃபோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்? பிகாஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே வாழலே, நீங்கள் மற்றவங்களுக்காக உங்கள் லைஃபை சாக்ரிஃபைஸில் பண்ணியிருக்கீங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டு தான், இருக்கிறது தான். ஆனால் கொஞ்ச நேரமாவது உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா டைமிங்க, அதை வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும். யூஸ்ஃபுல்லாக என்னென்னா ஒரு ஹீலிங்காக யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது டூர் மாதிரி இல்லை ட்ரிப் மாதிரி நீங்கள் போகலாம். மோஸ்ட்லி நேச்சர் ரிலேட்டட். நேச்சர் மாதிரி ஒரு ஹீலிங் வந்து எதுலேயுமே கிடையாதுங்க. இட்ஸ் அ பெஸ்ட் ஹீலிங் நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஹேங்க்டு மேனா. ஹேங்க்டு மேன் ரிவர்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ஸ் இருக்குங்க. நிறைய வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஆனால் வந்துட்டு அது ரிலேட்டடாக, அதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறதோட நிப்பாட்டுறீங்களே தவிர உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் அதை பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்களே. ஒரு சில டைமில் நீங்கள் ரொம்ப ப்ரே பண்ணுவீங்க உங்களோட சூழ்நிலை நினச்சி. ஒரு சில டைமில் நான் என்ன தான் ப்ரே பண்ணாலும் எனக்கு என்ன நடக்கவா போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஆக்சுவலி வேண்டாம். ரெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மைண்ட் ரெஸ்ட் நான் சொல்கிறது, ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு நான் சொல்லலை. மைண்ட் ரெஸ்ட், மென்டல் ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு.
எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை பாதிக்கிறது எமோஷன்ஸ் தான். ஏன்னா நம்ம எமோஷ்னலாக கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக தான் போகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ்க்கு தான் அதிக பவர் இருக்குது தாட்ஸை விட. பிகாஸ் எமோஷன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம என்னதான் வந்து நம்மக்கிட்ட ப்ரொடக்டிவான ஒரு தாட்ஸ் இருந்தாலும், நிறைய நல்ல ஐடியா நல்ல பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் இருந்தாலும், நம்ம எமோஷ்னலி வீக்காக இருந்தோம், ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தோம் அப்படின்னா அந்த தாட்ஸ் வந்துட்டு அப்படியே ஃபேட் ஆயிரும். பிகாஸ் எமோஷன் ஸ்பீக்ஸ் மோர் தேன் தேட். ஸோ எமோஷன் ஸ்டெபிலிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கிறது தாங்க, ஆனால் அது ஒரு லிமிட் வேணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா இந்த டாக்ஸிக் பீப்புளெலாம் இருப்பாங்கள்ல, ஈஸியாக அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். பிகாஸ் டாக்ஸிக் பீப்புளோட ஹேபிட் என்ன தெரியுங்களா, யார் ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப எமோஷ்னலாக பேலன்ஸ் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் டார்கெட். பிகாஸ் அவங்க திருப்பி ஃபைட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன் பர்சனாக இருந்தீங்கன்னா, யாராவது எதாவது சொன்னாங்கன்னா திருப்பி ஸ்பாட்லேயே அவங்களுக்கு திருப்பி பேசிடுவீங்க. நீ யார் என்ன பேச அப்படின்னு கேட்டுருவீங்க. பட் நீங்கள் ரொம்ப ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க உங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸில். எங்கேயாவது நிம்மதி கிடைக்காதாங்கிற மாதிரி தேடி போயிட்டு இருக்கிறீங்க. இந்த டைமில் உங்களோட எமோஷன்ஸ் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை. அப்போ டாக்ஸிக் பர்சனால ஈஸியாக உங்கள் லைஃப்பை ஓவர்டேக் பண்ண முடியும். கரெக்டாக? ஒரு சில பேர் வந்து அந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதையே ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்காக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஜாப் ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், எந்த நீங்கள் பண்ணீங்கன்னாலும் உங்களோட இந்த டாக்ஸிக் பர்சன்ஸோட வேர்ட்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்போ எப்படிங்க நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக செய்வீங்க? இதெல்லாம் தானே உங்கள் லைஃபோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, குவாலிட்டியை பாதிக்கிறது. அது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 8 of cups. அடுத்து ஓகே, admit. எஸ், டெசிஷன் மேக்கிங். நம்ம டாக்ஸிக் பர்சன் பற்றி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு அவங்க கிட்டேருந்து விலகி வந்துடுங்க. அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், க்ளோஸ் ரிலேட்டிவ், கசினியாக, ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கட்டும், அவங்கள விட்டு நீங்கள் விலகி வந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழவே முடியும். நீங்கள் இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதே செகண்டரி தான் நான் என்ன கேட்டால். பிகாஸ் உங்கள் லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கே வந்து அப்போ தான் உங்களாலே முடியும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இப்போ நான் சொல்லுவேன், உங்கள் மைண்டிலே தாங்க நீங்கள் வாழ்கிறீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓவர் திங்கிங் தான். ஓவர் திங்கிங்க்கு அளவே இல்லை. அதாவது ஒரு கேப்பே இல்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க. காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், ஏன் தூங்க கூட மாட்டீங்க, தூங்குற நேரம் ஃபுல்லாக ஓவர் திங்கிங் தான். அந்த ஓவர் திங்கிங்கில் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. டாக்ஸிக் பர்சன்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த இடத்துக்கு நான் போனேன், என்னை இப்படி பேசினாங்க, இவங்க என்னை இப்படி அவமானப்படுத்தினாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, கம்பேரிஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன் ஆஃப்டர் ஒன் மைண்டுக்குள்ளே அப்படியே அந்த விஷனரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சோ அது அப்படியே உங்கள் மைண்டில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். நான் சொல்கிறேன், இவ்வளோ ஒரு 24 hours மைண்டை இந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு, இதுவே நீங்கள் உங்கள் லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும், உங்கள் ஃப்யூச்சரோட விஷன்ஸ், எஸ் நான் எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருந்தால் அந்த ஒரு வீடு கட்டுற மொமெண்ட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி உள்ளார போகிற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் டில் எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஏன் வந்து பாசிட்டிவாக விஷனரி பண்ணக்கூடாது, மைண்ட்லேயே அந்த விஷன்ஸை வச்சுக்க கூடாது? இல்லை உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி அண்ட் உங்களுக்கு மேரேஜ் ஹாப்பியாக நடக்கிற மாதிரி, உங்களுக்கு சில்ட்ரன் எடுக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு விஷன்ஸை வந்து ப்ளே பண்ணக்கூடாது உங்கள் மைண்டில். ஓவர் திங்கிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்னால் அதை ஸ்டாப் பண்ண முடியல, நானும் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, ஓவர் திங்கிங்கே பண்ணுங்கள். ஆனால் அதை பாசிட்டிவாக பண்ணுங்களேன். உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு பாசிட்டிவ் விஷன்ஸாக மாற்றி பாருங்களேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து உங்கள் லைஃபோட ஒரு உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பாசிட்டிவாக மாற்றும் கண்டிப்பாக. சரி, பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் லைஃபோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்.
நெகட்டிவாகவே மைண்ட் செட் வச்சுட்டு இருந்தோம்னா மைண்டுக்குள்ளே தான் வாழ்வோம். அப்புறம் எப்படி ரியாலிட்டிக்கு வந்து வாழ்வீங்க? பாதி பேர் நிஜ வாழ்க்கையிலே இல்லை, மைண்டில் தான் இருக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு, இது உங்கள் லைஃப்பை பாதிக்குதுன்னு தெரியும், பட் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் வந்து நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட், உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ். கொஞ்ச நேரம், நான் இதுக்கு தான் வந்து செல்ஃப் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொன்னது. கொஞ்ச நேரம் உட்காந்து ஒன்றும் வேணாம், உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் ஒரு நோட்டு பேன் மாதிரி எடுத்து உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸை நீங்களே எழுதலாம். வித் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் எழுதுங்க. பிகாஸ் நீங்கள் எழுதுறது யாரும் படிக்க போகிறது கிடையாது. உங்களோட பேட் அட் ஒஸ்ட் வீக்னஸாக இருந்தாலும் எழுதுங்க, நீங்கள் தான் அதை படிக்க போகிறீங்க. ஓகே, அந்த வீக்னஸை எழுதிட்டு அதிலிருந்து என்ன நீங்கள் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட்ல. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து வாட் ஆர் ஆல் த திங்ஸ் நீங்கள் லெட் கோ பண்ணணும். எந்த விஷயம் நான் லெட் கோ பண்ணணும், எந்த விஷயம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுது, இதுவுமே நீங்கள் எழுதுங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் என்னென்ன இருக்குதோ அதை திரும்பியுமே வந்து உங்கள் இந்த நோட்டில் வரும். ஸோ ஜேர்னலிங் நிறையா பண்ணுங்க. பிகாஸ் ஜேர்னலிங் நீங்கள் அதிகமாக எழுத உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் அதாவது உங்களுக்குலாம் 1000 கவலை இருக்குப்பா, அதை சொல்கிறதுக்கு யாருமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு யூ ஹேவ் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா உங்களை சுற்றி டாக்ஸிக் பர்சன்ஸ் இருக்கிறனால நீங்கள் வந்து உங்களோட வீக்னஸ், உங்களோட பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்களோங்கிறனால நீங்கள் சொல்லாமல் உங்களுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. தயவு செஞ்சு எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோலே பண்ணாதீங்க. அது ரொம்ப பாதிக்கும், உங்களை தான் பாதிக்கும், வேற யாரையும் பாதிக்காது. அண்ட் அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நல்ல ஜாலியான ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸு குரூப்புன்னு இருந்த ஒரு பர்சன் இப்போ தனிமையாகவே நீங்கள் போகிறீங்க. இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டாக்கட்டிவ் பர்சனாக இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய கேங்கு குரூப் இருந்தால் கூட அவங்க கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் வந்து யோசிக்கவே மாட்டீங்க. சடான் நீங்கள் பேசுவீங்க, யாரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தாலும் பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். ஆனால் இப்போது அதே ஃப்ரெண்ட்ஸு, அதே கேங் அண்ட் குரூப்பு, அவங்கள பார்த்தா உங்களுக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது, பேசவே முடியல. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தாவே உங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ், அவங்கள ஐ டு ஐ பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு வந்து முடிய மாட்டேங்குது. அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாதிச்சிருக்கீங்க, உங்கள் எமோஷ்னலி பாதிச்சிருக்கீங்க. ஸோ நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன், உங்களோட லைஃபோட குவாலிட்டி ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ இப்போ எப்படி இருக்குது. அப்போ எந்த விஷயம் வந்து சேஞ்ச் ஆச்சு கம்பேர் பண்ணுங்க. மற்றவங்களோட உங்களை நீங்களே வந்து உங்களோட லைஃப்பும் மற்றவங்களோட லைஃப்பும் கம்பேர் பண்ணாதான் தப்பு. உங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அப்போ சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கான ரீசன் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் தான். சரி, நான் ஒரு சின்ன டிப் சொல்லட்டுங்களா. நம்மளோட இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி வந்துட்டா, நம்ம சின்ன வயசில் இல்லை ஸ்டடீஸ் படிக்கிற வயசுலலாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளை சுற்றி எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க, எல்லா விஷயத்துக்கும் நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க, நம்மளோட ஒரு ஃபேமிலி மெம்பராகவே இருப்பாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குமே ரொம்ப பிடிக்கும். கசின்ஸோட விளையாடலாம், ரிலேட்டிவ்ஸோட ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கும், அவங்க தே ஆர் மைன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான பாண்டிங் இருக்கும். கரெக்டாக? ஆனால் அதுவே நீங்கள் அந்த ஒரு ஸ்டடீஸ் ஏஜ் தாண்டி ரியாலிட்டின்னு வரும் பார்த்தீங்களா, அடல்ட் லைஃப் ரியாலிட்டின்னு வரீங்கள, ஜாப், அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் சில்ட்ரன், அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதே ஃபங்க்ஷனுக்கு தான் போவீங்க, அதே ரிலேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க, அதே கசின்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்களை முன்ன பார்த்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஒரு காம்படிட்டிவாக பார்ப்பாங்க, கம்பேரிஷனாக பார்ப்பாங்க. அதே ஒரு அத்தையாகட்டும், பெரியம்மா, சித்தி, யாராக இருக்கட்டும், நீங்கள் படித்த காலத்தில் உங்களெல்லாம் யுவர் மை ஃபேமிலின்னு சொன்னவங்க இப்போ வந்து அவங்க பேசுகிறதே என்னோட பசங்க நல்ல ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல கம்பெனியில் நல்ல ஜாபில் இருக்காங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு கம்பேரிஷன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க பசங்க தான் கிரேட்டு, நீ வந்து அவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் இல்லை. அதே பர்சன்ஸ் தான்.
கரெக்டா? ஸோ அப்போது இப்போ வந்து இது எங்கே பாதிக்குது? இது எல்லாமே நம்ம அந்த டைமில் நம்மளால் பெரியவங்கன்னு எதுவும் பேசாமல் அமைதியாக வந்துடுவோம், கரெக்டா? ஆனால் அது வீட்டுக்கு வந்து தான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். நம்மள இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே. இந்த இடத்துல அந்த பர்சன் ஒரு டாக்ஸிக் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டுக்கு தோணாது. நம்ம நம்ம இப்படி வந்து அவன்லாம் நல்லா வாழ்கிறானே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்குன்னு உங்களை நீங்களே தான் மட்டம் தட்டிக்குவீங்க, கரெக்டா? ஒரு டிப் என்ன தெரியுங்களா? டோன்ட் பி அவைலபிள் டூ மச். அது எஸ்பெஷலி ஃபேமிலி ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், தயவு செஞ்சு ஒரு லிமிட் இருக்கணும். ஒரு சில ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டாகவே இருப்பாங்க. ஒரு சில பேர் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜுக்கு அப்புறம் டாக்ஸிக்காக மாறிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து விலகுவாங்க. நான் ஒட்டுமொத்த ரிலேட்டிவ், கசின், கொலீக்ஸ் கிட்ட இருந்து விலகுங்கன்னு சொல்லலை. யார் டாக்ஸிக்கோ அவங்க கிட்ட இருந்து விலகுவாங்க. யாருக்குமே அதிகமாக அவைலபிள் ஆகாதீங்க. யூ வில் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். அவ்வளோதான், வெரி சிம்பிள். எவ்வளோக்கு எவ்வளோ நீ வந்து உன்னோட எமோஷன்ஸ், உன்னோட லவ், உன்னோட ப்ரெசன்ஸ், அட்டென்ஷனை நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ யூ வில் பி டேக்கன் கிராண்டட். அவங்களுக்கு வந்து உங்களை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அவங்க பெனிஃபிட்டுக்காக. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்பவே பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அண்ட் உங்களோட லைஃப் ஜேர்னி வந்துட்டு நான் இப்போ இந்த ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இப்படி பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் ஆகட்டும் கம்பேர் பண்ணுவாங்கன்னு. இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும், நிறைய நடந்திருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களோட இந்த வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நீங்கள் யாரு கூடயுமே பேசாமல் நான் தனியாகவே வாழ்ந்துடுறேன்ப்பா, தனியாக வாழ்ந்தாவே எனக்கு நிம்மதியாக போகும், எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்ற அளவு கூட ஒரு சில பேர் இருப்பீங்க. ஒரு காலத்துலலாம் இதே பர்சன், இதே நீங்கள் தனியாக இருக்கிறதுனா பயந்த ஒரு ஆள் இப்போ தனியாகவே நான் இருந்துடுறேன், நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லைஃப் எப்படி டேர்ன் ஆகியிருக்கு. ஸோ உங்களோட லைஃபோட குவாலிட்டியை எதை அஃபெக்ட் பண்ணிச்சு? நீங்கள் தான். எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலை விட்டுட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுற பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்க? ஓகே. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுங்களா? இப்போது வந்து உங்களோட ஒரு சில பேருக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்குங்க. அது இன்னுமே நீங்கள் வந்து ஹீல் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. எமோஷ்னல் ட்ரிகர்ஸ் எல்லாமே சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். ஆனால் அது அப்போ நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் அது ஒரு அடல்ட் ஏஜ், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்தப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயங்களும் ரீகால் ஆகிட்டே இருக்கும் மைண்டில். ஸோ வி கேன் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இட். அது வந்து நம்ம இப்போ வந்து எடுக்கக்கூடிய டெசிஷனில் பாதிக்கும். அப்போ அந்த சின்ன வயசில் யார் நம்ம அந்த எமோஷ்னல் பெயினுக்கு ரீசனோ அவங்க மேலே இப்போ நமக்கு வெறுப்பு வரும். அவங்க இப்போ நமக்கு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த வெறுப்பு வந்து தானாக வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பவர் கொடுக்குறீங்க. தேவையில்லாத தாட்ஸை மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பவர் கொடுத்து அது உங்கள் ரியல் லைஃப்பை நீங்கள் பாதிக்கிறீங்க. அண்ட் ஜட்ஜ்மெண்ட். நான் ஒரு சில பேர் ரொம்ப ஜட்ஜியாக இருப்பீங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் எதுவுமே பார்க்குறீங்க. இப்போ ஒருத்தவங்க உங்களை வந்து கிண்டல் அடித்து பேசுகிறாங்க, உங்களோட எமோஷன்ஸில் விளையாடுறாங்கன்னா அந்த பர்சன் என்ன மட்டும்தான் டார்கெட் பண்ணான்னு நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலி அந்த பர்சனோட நேச்சரே அதாக தான் இருக்கும். அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க அப்படி தான் வந்து பேசிக்கிட்டு வம்பிழுத்துட்டு சண்டை போட்டுட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்களை தான் மட்டம் தட்டி பேசுகிறாங்க, அப்போ உங்ககிட்ட தான் ஏதாவது பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களால் அந்த ஒரு ப்ராப்பராக எந்த ஒரு விஷயத்துலையுமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல. எல்லாமே உங்களோட பாயிண்ட்ல இருந்தே பார்க்குறீங்க. இது எப்படி உங்கள் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்? நீங்கள் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறத தாண்டி உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வந்து குறை கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் உங்களை தான் சொல்கிறாங்க, உங்களை தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தால் என்னைக்கு நீங்கள் வாழ போகிறீங்க? உங்களோட இன்னர் சைல்டை தயவு செஞ்சு ஹீல் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒர்க் ஆன் யுவர் 7 chakras. ஏன்னா என்னைக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஹீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து மாறும்.
தனிமையாகவே இருக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு பீப்புள்னு கிடைப்பாங்க. அப்படி கிடைக்கிறப்ப அவங்களோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி என்னால் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, நான் தனிமையாக தான் இருப்பேன்னா ஓகே, நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க, டிவைனோட கனெக்ட் ஆகுங்க, யாரோ ஒருத்தரோடையாவது கனெக்ட் ஆகுங்க. பிகாஸ் தனிமைங்கிறது அது ஒரு போக 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 அது உங்களை டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். அது ஒரு மாதிரி மைண்டு க்ளோஸ்ட் ஆகிடும், மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அது வேண்டாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஒருக்கா ரீகால் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நிறைய சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் எஃபெக்ட் ஆகும். ஆனால் அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருங்க. உங்களுக்கு எது தேவை அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. இது முடிஞ்சு போன பாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்து அது ப்ரெசண்ட்டில் நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணுறதுனால ஒரு யூசேஜும் இல்லை. ஃப்யூச்சர் அப்படியே சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? ஃப்யூச்சரை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட எமோஷன்ஸ், உங்கள் லைஃப், உங்கள் டெசிஷன்ஸ், உங்களை சுற்றி யார் இருக்கணும், நீங்கள் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நீங்கள் கண்ட்ரோலில் எடுங்க. இப்போல இந்த மொமெண்ட்லேருந்து எடுத்து பாருங்கள். ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில். யூ கேன் டூ எனி திங். ஓகேவா? ஸோ தட்ஸ் த மெசேஜ் ஃபார் டுடே. ஸோ ஸ்டே பிளஸ்ட், பி ஹாப்பி. தேங்க்யூ.